தங்கங்களே, சிகரத்தை செதுக்குகின்ற சிங்கங்களே, காற்றோடு கை ஒடுக்கும் கடல் நெருப்புகளே. நம்ம நினச்சிருப்போம். ஆனால் மதுரைனா மல்லி இல்லை, நம்ம தளபதியோட கில்லி. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மதுரை ஊர் எங்கள் ஊரில் வந்து இப்படி விஜய் மாநாடு தொடங்கியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையிலேருந்தே விஜய் ரசிகர். மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கின்ற தமிழக வெற்றி களத்தினுடைய எதே துடிப்புகளே. மாறி மாறி வந்ததுன்னு அது ஒருத்தர் குறை தான் சொல்கிறாங்க. மக்களுக்கு யாரும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. மாநாட்டில்ங்கிறது தண்ணி பஞ்சமே இல்லை. அதனால் 2 நாள் முன்னாடியே வந்து ஆல்ட் ஆகிருக்கிறோம். சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. எல்லாம் பார்க்க ஆர்வத்தோடு பார்க்குறக்காண்டி தான் வந்திருக்கோம். எல்லாம் நான் மட்டும் இல்லை, என்னைக்கும் எத்தனை பேர் நிறைய விஜய் இந்த வட்டம் வந்தாக்க நல்லது நடக்கும்னு ஒரு மாற்றம் ஏற்படணும். காண்டி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து தண்ணியிலேருந்து லைட்டிங் செட்லேருந்து பெண்கள் போயிட்டு வர்றதுக்கு, வயசானவங்க போயிட்டு வர்றதுக்கு ஒவ்வொரு இதையுமே ரொம்ப பார்த்து பண்ணிக்கிருக்காங்க. அது வந்து தளபதியோட இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெறணும். தளபதி வருகைக்காக வெயிட்டிங்கு. நாங்கள் எங்கள் வீட்டிலேயே 10 ஓட்டு இருக்குது. எல்லாமே இந்த வட்டம் விஜய்க்கு தான். சீரும் சிறப்புமாக நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான விக்கிரவாண்டியை விட எங்கள் மதுரைன்றதை நிரூபிச்சிட்டாங்க மதுரைக்காரங்க. வேலைக்கிழமை வர முடியாதனால முன்னாடி வந்து பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு வீட்டிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தோம். அதான் சரி, டிவிலேயே பார்க்கறத விட நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அனுபவமாக பார்க்கலான்னு வந்தோம். சங்கரங்கோயிலேருந்து வரேன். சரி, தளபதியை பார்க்க மாநாடு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கேன். நல்லா இது பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இதாக இருக்குது. நான் சங்கரங்கோயில் இருந்து வரேன். ரைட் சந்தோஷம். பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்கறதுக்காக முதல் நாள் வந்துட்டீங்க. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு இந்த மாநாடு கண்டிப்பாக வருவீங்களா? கண்டிப்பாக வரும். ஓகே. நான் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். என்னைய மாதிரி 2000 டீச்சர்ஸ் இருக்கிறோம். அந்த போராட்டத்தில் இவர் ஆட்சியிலையாவது எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நாங்கள் அஜித்தோட ரசிகர். அஜித் ரசிகராக இருக்கீங்க. விஜயுடைய மாநாடை பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்க. இதை எப்படி உணர்றீங்க? அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம்னு இதில் வந்திருக்கேன். பெரிய பிரம்மாண்டமான 2வது மாநாடு போடுறாப்புல. சரி, அதை எல்லாரும் பெருசாக பேசினாங்க. அதை பார்த்துட்டு போகலாம் வந்திருக்கீங்க. மாநாடுக்கு வருவீங்களா? மாநாடு கண்டிப்பாக வருவோம். சரி, அதை பார்க்குறதுக்காக வருவீங்களா இல்லை பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவீங்களா? பங்கேற்கிறதுக்காக வருவீங்க. சூப்பர்ண்ணே சந்தோஷம். அண்ணே, உங்கள் பேர் என்ன? என் பேர் துரைக்கண்ணன். சரி, நீங்கள் யார் ரசிகர்? நானும் அஜித் ரசிகர் தான். சரி, இப்போதைக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. ஓட்டு போடலாம்னு நினச்சா யாருக்கு போடுவீங்க? ஓட்டு அவருக்கு தான் போடணும்னு இருக்கு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்கண்ணே, சந்தோஷம். எப்படி நல்லா இருக்கான்னு பார்த்தோம் சார். சரி, எப்படி இருக்கு பார்க்க? நானும் இந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது. இப்படி பார்த்ததே இல்லை. நான் பார்த்ததே கிடையாது. பிரம்மாண்டமாக இருக்குண்ணே. நல்லா இருக்கு சார். மதுரை மாநாடுக்கு மறந்துடாம வாங்க, அடுத்த சிஎம்னா தளபதி தாங்க.